வெளிநாட்டில் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்நிய நாடுகள் அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் வாழக்கூடிய இடத்துல தொழுகையாளின்னு சொன்னால் ஒரு கௌரவம் ஒன்று இருக்குது. ஒருவன் குர்ஆன் ஓதுறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. நம்ம பஸ்ஸில் போகிற நேரம் கூட நோம்போட இருக்கிறோம்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்க அதுக்குன்னு ஒரு மரியாதையை தராங்க. சிகரெட் குடிச்சிட்டு இருந்தால் மெதுவாக அதை போட்டுடுறாங்க. சாப்பிட்றத கூட கொஞ்சம் மறைச்சி செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காவிர்களில் பெரும்பாலானவர்கள் மத ரீதியாக முஸ்லிம்களுடைய இபாதத்துகளுக்கு நேரடியாக தடையோகளோ எதிர்ப்போ செய்வது கிடையாது. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது ஒரு வகையில் எங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு சைத்தானுடைய கூட்டத்தினர் இருந்தாங்க. அவங்க மக்காவுடைய சூழ்நிலையில் இருக்கல, மதீனாவுடைய சூழ்நிலையில் தான் அவங்க உருவானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாலேயே சுமார் 70க்கும் மேற்பட்டவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ மதீனாவுக்கு நபி அவர்கள் போன நேரத்தில் அங்க அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் முக்கியத்துவம் பெற்றிருந்தார். ரசூலுல்லாஹ் வரலன்னு சொன்னால் அவர் தான் மதீனாவுடைய ஆட்சியாளராக இருப்பார். இப்ப நபி அவங்க போன உடனே முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ரசூலுல்லாஹ்வை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அவர் தலைமை என்கிற நிலையிலிருந்து மாறுறார். இருந்தாலும் இப்ப நம்ம சாதாரண ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு பின்னால 50-60 பேர் இருப்பாங்க. கட்சி விட்டு விலகினாலும் விலகி போறதுக்கு அவனுக்கு பின்னால கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு பின்னால கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வருகை விருப்பத்துக்குரியதாக இருக்கல. இவர் வந்ததால எங்களுக்கு விருப்பமான அப்துல்லா பின் உபை பின் சலூல் தலைமை தாங்கக்கூடிய நிலைமை இல்லாமல் போய்விட்டது என்கிற வெறுப்புணவும் அவங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் மக்காவாசி மதீனாவாசிகளையோ ரசூலுல்லாஹ்வோடு வந்த மக்காவாசிகளையோ ரசூலுல்லாஹ்வையோ நேரடியாக எதிர்க்க முடியாத ஒரு பலகீனம் அவங்ககிட்ட இருந்துச்சு. எனவே அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, நாங்க ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது மாதிரி நடிச்சு கொண்டிருப்போம். ஆனால் என்ன வழிமுறைகள இவங்களை வீழ்த்தலாமோ அந்த முயற்சிகளை நாங்க செஞ்சு கொண்டிருப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. அவங்கள தான் அல் குர்ஆன் முனாபிக்குகள் என்று சொல்லுகிறது. நம்ம சூரத்துல் பக்ராவை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய எதிரிகளை பத்தி கொஞ்சம் சொல்றான். முதலாவது முத்தகீங்களை பத்தி சொல்றான். யாருக்கு இந்த குர்ஆன் பயனளிக்கும். ரெண்டாவது காபிர்கள் சிலரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். 1-2 வசனங்கள். முனாபிக்குகளை பத்தி தான் தொடராக அல்லாஹ் தஆலா நிறைய சொல்கிறான். ஏன்னா அவங்க வெளிப்படையில தங்களை முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டு உள்ரங்கத்தில் அவங்க முனாபிக்காக இருந்தவங்க, காபிராக இருந்தவங்க. அவங்க தங்களை முஸ்லிம்களாக காட்டிக்கொள்வதனால சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க முஸ்லிம்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அவங்களுக்கு இடையில பலகீனத்தை உண்டு பண்ணக்கூடிய விதத்துல சதிகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க. உதாரணமா உஹது யுத்தத்துக்காக சஹாபாக்கள் போறாங்க. அப்போ காபிர்களுடைய எண்ணிக்கை 3000, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1000 போய்கொண்டிருக்கிறாங்க. உஹத நெருங்குற நேரத்தில் அப்துல்லா பின் உபை பின் சலூலுடைய தலைமையை சேர்ந்த கொஞ்சம் பேர் எங்களுக்கு யுத்தம் செய்யலான்னு திரும்பி வந்தாங்க. சுமார் 300 பேர் திரும்பி வராங்க. இது ஒரு வகையான உள ரீதியாக முஸ்லிம்களை பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. என்னது, அவங்க அதாவது முஸ்லிம்கள உண்மையாக ஜிஹாதுக்கு போனவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா, எங்களோட வந்து நிறைய பேர் தப்பி போய்த்தாங்க, அவங்க போய்த்தாங்க, இப்போ நாங்கள் மட்டும் போய் என்னத்துக்கு அநியாயமா சாகுறதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உண்டாகும். ஒரு சமுதாயம் கெடுறது சிலருடைய நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய பலகீனங்களாக தான். உதாரணமா ஒரு பொது நிலையம் இருக்குது, அதுல ஒரு ஆள் வந்து ஊழல் செய்யறான்னு வைங்க, மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுல சிலதை தனக்கு ஆகிக்கொள்றான். கீழே உள்ளவன் என்ன நினைப்பான்டா, அவன் மட்டும் அள்ளிட்டு போறானே, நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கிறது, நான் மட்டும் மடையன் ஆகலாமா, அவன் மற்றவெல்லாம் புத்திசாலிகளா தங்களை வளர்த்து கொள்றாங்களேன்னு கீழே உள்ளவன் நினைப்பான். நினைச்சு அவனும் எடுப்பான். அதை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் எடுப்பாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பான ஒரு மனநிலை. இதனாலதான் உதாரணமாக யுத்தத்துக்கு போற நேரத்தில் யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய அனிமத் பொருள் இருக்குது, அதை எல்லாருமா போட்டு பங்கு வச்சு தான் பிரிச்செடுக்கணும். அதை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால எடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா தடுத்தாங்க. ஒரு முறை ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சு சஹாபாக்கள் மௌத்தா போனவங்களோட லிஸ்ட்ல சொல்லி கொண்டிருக்கிறாங்க, இந்த ஆள் ஷஹீதாயிட்டாரு, அந்த ஆள் ஷஹீதாயிட்டாரு, அவர் ஷஹீதாயிட்டான்னு தகவல் சொல்லப்படுது. ஒரு சஹாபியை பத்தி சொல்றாங்க, இவர் ஷஹீதுன்னு சொல்லி. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அவர் ஷஹீத் இல்ல, ரஅய்துஹு ஃபின்னார், அவர் நரகத்தில் இருக்கிறத நான் கண்டேன். ஏன் நரகத்தில் இருக்கிறா தெரியுமா, கனிமத் பொருள் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால ஒரு பெட்ஷீட்டை அவர் களவெடுத்துட்டாரு, அதனால் அவர் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன்னு சொல்றாங்க. ஜிஹாதுக்கு போய்த்து எதிரிகளோட சண்டை பிடிச்சு கொண்டிருந்தவர், எதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு போர்வை
மேலுக்கு போத்திக்கொள்ள போர்வை, ஒரு அழகான போர்வை இருந்திருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு திடீர்னு மனசுல ஒரு ஆசை வந்து அதை எடுத்து மடிச்சு தன்னுடைய பேக்குள்ள வச்சுக்கொண்டார். இதனால் அவர் நரகத்தில் இருக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் இந்த அளவு கடுமைன்னு சொன்னா, யுத்தத்துக்கு போற நேரத்தில் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டா, எதிரியுடைய சொத்தை எடுக்கொண்டு எண்ணம் வந்துட்டுன்னு சொன்னால், போறவன்லாம் எதிரியோட சண்டை பிடிக்கிறத விட அவன்கிட்ட என்ன இருக்குது, எடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பான். அதுலதான் கவனம் போகும். அந்த நேரத்தில் எங்களுக்கு அழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் கலவரங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கலவரங்கள்ல ஆக்களை கொள்ற நோக்கம் கிடையாது. கடையை உடைக்கிறது, கடையில சாமான் எடுக்கிறது, வீட்டை உடைக்கிறது, வீட்டுல சாமான் எடுக்கிறது. அப்ப இந்த யோசனை ஒன்று ஜிஹாதுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால், அது ஜிஹாதினுடைய எண்ணங்களே திசை கெடுத்து விடும். ஒத்தன் செய்யறதை பார்த்தானா மற்றவன் அதை செய்வான். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க. எனவே தீமைகள்ல ஒரு ஆள் செய்யறதை பார்த்தா இன்னொருவனுக்கு அதை செய்யணும் என்கிற எண்ணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 300 பேர் திரும்பி வந்தாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சர்ச்சையை உண்டாச்சு. சஹாபாக்கள் சிலர் சொன்னாங்க, இவங்க எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, எனவே நாங்க காபிர்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால இப்ப வந்து திரும்பி போனாங்களே அவங்களோட சண்டை பிடிக்கணும்னு சொன்னாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நம்ம இடத்துக்கு எங்கட சக்தியை வீணாக்கணும், நம்ம எதிரியை சந்திப்போம்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா தனியாக ஒரு குர்ஆன் வசனத்தை இறங்கினான், இந்த முனாபிக்கள் விஷயத்தில் நீங்கள் எதுக்காக 2 பிரிவாக ஆகி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனம் அருளப்படுது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உள்ளுக்குள்ள இருந்து பிரச்சனையை உண்டாக்குனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, சஹாபாக்களை பத்தி தப்பெண்ணங்களை உருவாக்குறதுக்கு வழியை செஞ்சாங்க. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வார நேரத்தில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் சொல்றான், இந்த மக்காவாசிகள் ஒவ்வொரு ஊர்வாசிகள் நடைமுறை இன்னொரு ஊர்வாசிக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம், சரியான மாதிரி சாப்பிட்றானுகள். நம்ம மக்கா மதீனாவுக்கு போய்த்தோம்னு சொன்னா, முதலாவது கண்ணியமான நாங்கள் அகௌரவமான இந்த மக்காவாசிகளை மதீனாவை விட்டு வெளியே அனுப்பிடணும். இதுதான் இன்றைக்கு மதீனாவுக்கு போனால் நாங்கள் செய்கிற முதலாவது வேலை என்று தங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க. மதீனாவுக்கு போய்த்து இந்த மக்கால இருந்து வந்தானுங்களே அவனெல்லாம் திருப்பி அனுப்பிடுவோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுது. அப்ப கூப்பிட்டு கேட்ட நேரத்தில் சாப்பாடு விஷயமா சும்மா ஜோக்குக்கு தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மக்காவாசிகள் சரியான மாதிரி சாப்பிட்றான்னு சொன்னது சும்மா ஜோக்குக்கு நாங்கள் சொன்னதுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா தனியா குர்ஆன் வசனத்தை இறக்குறான், அபில்லாஹி வ ஆயாத்தி வ ரசூலி குன்தும் தஸ்தஹ்தியூன், அல்லாஹ்வை ரசூலையும் அவனுடைய ஆயத்துக்களையுமா நீங்கள் விளையாட்டு விஷயமா எடுக்கிறீங்க, நீங்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு காவிராக ஆகிவிட்டீர்கள் என்று குர்ஆன் வசனம் வருது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஊருக்கு போனதுக்கு பிறகு இவங்களை வெளியேற்றுவோம்னு அவங்க சொன்னது எதுக்குன்னு சொன்னா, இப்படி ஒரு பிரச்சனையை போட்டு பிரதேசவாத பிரச்சனையை போட்டா மதீனாவாசிகள் தான் கொஞ்சம் பேர் எங்களோட சேர்ந்து கொள்வாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்னன்னு சொன்னா, அப்துல்லா பின் உபை பின் சலூலோட மகன் உண்மையான ஒரு முஸ்லீமா இருந்தார். அவருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு மதீனாவுக்கு நேரத்தோட வைத்து வீட்டு வாசல்ல வாழ வச்சு நின்றார். பாப்பா வாராரு, வாசல் என்று சொன்னார், ரசூல் நீங்க யார கேவலமானவன்னு சொன்னீங்க, ரசூலுல்லாஹ்வையா கேவலமானு சொன்னீங்க, அந்த ரசூலிடத்துல போயிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டு வராத வரையில வீட்டு படியை மிதிக்க விட மாட்டேன். இங்க யார் அவமானத்துக்குள்ளானவங்க யார் கண்ணியத்துக்குரியவங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளணும், மீறி வந்தா வெட்டுவேன், மாப்பான்னு பார்க்க மாட்டேன், வெட்டுவேன்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கேள்விப்பட்டு சொன்னாங்க, இல்ல நீங்க அனுமதிங்க, அவரை விட்டுருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி முஸ்லிம்களுக்கு இடையில பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காக அவங்க முயற்சி செஞ்சாங்க. இதே போல ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருளை பங்கு வச்சிட்டு இருக்காங்க. அந்த பங்கு நடக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே முஹாஜிர்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க, அன்சாரிகளுக்கு கொஞ்சம் குறைய கொடுத்தாங்க. அப்ப இது சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்க, என்ன இவர் ரசூலுல்லாஹ் முஹாஜிர்களுக்கு கூட கொடுக்குறாரு. மதீனா வாசிகளுக்கு கூட அது மனசுல சிக்கலை உண்டாக்கிடுச்சு. எங்கட ஊரு, நாங்க எங்கட பகுதி, இங்க இருந்து சொத்து பங்கீடு செய்யப்படுகிறது, ஆனா மக்காவாசிகளுக்கு தான் அதிகமா கொடுக்கப்படுது. ஆனா உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு எதற்காக அதிகமா கொடுத்தாங்க, அவங்க மக்காவுல இருந்து வெறுங்கையோடு வந்திருக்கிறாங்க, மதீனாவாசிகள் தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறாங்க. இப்ப தொடர்ச்சியாக மதீனாவாசிகளுடைய தயவுல மக்காவாசிகள் வாழ முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தனியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு அதிகமாகவும் மதீனாவாசிகளுக்கு குறைச்சும் கொடுத்தாங்க. அதுல முனாபிக்கள் தூண்டி விட்ட உடனே மதீனாவாசிகள் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்களை விட அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவாசிகள் தனியாக கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, சில ரசூலுல்லாஹ் சில நன்மைகளை ஞாபகப்படுத்தினாங்க. நீங்கள்லாம் வழிகட்டு இருந்தீங்க, நான் வந்து உங்களுக்கு நேர்வழியை தரலையா, நீங்கள்லாம் ஜாகிலியத்துல மூழ்கி இருந்தீங்க, நாங்க வந்து உங்களை அந்த தீமைகள் வந்து உங்களை நான் கலட்டி எடுக்கலையா,
உங்களுக்கு இடையில ஹவுஸ் அசிரத்துன்னு சொல்லி வெட்டி கொண்டு குத்தி கொண்டு இருந்தீங்க, நாங்க வந்து அந்த சூழ்நிலையை மாத்தி உங்களை சகோதரர்களாக மாத்தலையா என்று சில நலவுகளை சொன்னாங்க. சொன்னதோட சொன்னாங்க, அவங்க முஹாஜிர்களை பொறுத்தளவுல அவங்க கையில சாமானோட போறாங்க, நீங்க என்னுடைய அன்போடு போவதற்கு விருப்பம் இல்லையா, என்னுடைய நேசத்தோடு நீங்கள் வீட்டுக்கு செல்ல விருப்பம் இல்லையான்னு கேட்ட நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய அன்போடு செல்வதை தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள வழி அனுப்பினாங்க. இந்த இடத்துல முனாபிக்குகள் அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு இடையில பிரிவினை உண்டாக்குறதுக்காக முயற்சி செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்சாரிகள் கொண்டிருந்த நேசத்தின் காரணமாக அந்த முயற்சி தடைப்பட்டது. இந்த மாதிரி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கீடு செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முனாபிக் வந்து, யா முஹம்மது எழுது, முஹம்மதே நேர்மையா பங்கு வையுங்க என்று சொல்றார். இன்னொரு ரிவாயத்துல இது அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு பங்களிப்பாக நான் காணல என்று அவர் சொல்றார். சொல்லிட்டு போய்தான். அப்ப அந்த இடத்துல இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லாட்டி ஹாலித் இப்னு வலீத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அனுமதி தாங்க, அந்த முனாபிக்குடைய கழுத்தை வெட்டுறோம் சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விடுங்க, அவன் தொழுகிறவனாக இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எத்தனையோ பேர் தங்களுடைய வாயால என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளத்துல அது கிடையாது. நாங்க அல்லாஹ் ரசூல் எல்லாம் சொல்றாங்க, அவங்களுடைய உள்ளத்துல அது கிடையாதுன்னு சொன்ன நேரத்தில் ரசூலா சொன்னாங்க, உள்ளங்களை பிளந்து வாங்குறதுக்கு நான் அனுமதிக்கப்படல, அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன அனுப்பல. ஒருவன் தன்னை முஸ்லீம்னு சொன்னான்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் என்ன கடமை. அந்த விஷயத்துல அவன் பொய் சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்கிற முடிவோடு இருந்தாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துல குறிப்பிட்ட சிலர் முனாபிக் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ முனாபிக், இங்க வராதே, பள்ளிக்கு வராதே என்றெல்லாம் ஒதுக்கல. அவன் தன்னை முஸ்லீம்னு காட்டிக்கொள்வான், சரி அப்படியே காட்டிக்கொள்ளன்னு விட்டாங்க. இப்படி ஒரு குரூப் ஒன்று ஈமானுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. நிஃபாக்குக்காக இஸ்லாத்துல சேர்றதுங்கிறது பெரும்பாலும் இல்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு வழிகேட்டிலையும் குஃபுர்லையும் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களோட பித்னாவில் இருந்து முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணமா காதியானிகள், இவங்க இஸ்லாமிய ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துடைய தீர்மானத்தின்படியும் அவங்க காவிர்கள். நாங்க குர்ஆனை பார்க்கறதும் அவங்க குர்ஆனை பார்க்கறதும் வித்தியாசம். நாங்க ஹதீஸை பார்க்குற முறையும் அவங்க ஹதீஸை பார்க்குற முறையும் வித்தியாசம். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், உதாரணமா அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸை பத்தி சொல்றாங்க. பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பத்தி 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, அது பலஸ்தீனத்தில் உள்ள பள்ளி இல்லை, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு அல்லாஹ் தஆலா சொன்னது, இவர் காதியான்ல கட்டின பள்ளியை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்ப குர்ஆன் தான் அவங்க பேசுவாங்க, ஆனா அதுக்கும் உண்மை குர்ஆனுடைய கருத்துக்கும் அவங்க சொல்ற கருத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹதீஸ் தான் அவங்க பேசுவாங்க. உதாரணமா மர்மை நாளுடைய அடையாளங்களை பத்தி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் அடையாளங்கள் 10 சொல்லிட்டு வராங்க. அதுல யஜூஜ் மஜூஜ் வருவாங்க. இப்ப யஜூஜ் மஜூஜ்ங்கிறத பத்தி குர்ஆன்ல வருது. ஒரு கூட்டத்தை அதாவது சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், துல்கர்னைன் கட்டினாரு, அவங்க தான் யஜூஜ் மஜூஜ். இவங்க என்ன சொல்வாங்கடா, யஜூஜ் மஜூஜ் சொன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும். அந்த யஜூஜ் மஜூஜ் வந்து வானத்துக்கு அம்பெரி வாங்கின வருகிறது, இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரொக்கெட் விட்டாங்க தானே, அதுதான் அந்த அம்பெய்கிறது. ஒரு தாபத்துல் அருள் என்று வர ஒரு ஒரு உயிரினம் மருந்து வருகிறது, அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்றது. தெஜ்ஜால் வருவான்னு சொன்னது, அதுக்கு சில பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கங்களை சொன்னாங்க. சில பேர் இந்த கோச்சு, இந்த டிவி, அதுக்கு அந்த ஆண்டனா இருக்கிறது, இந்த மாதிரி இதுகளை சொல்லி அது தெஜ்ஜாலும் வந்தாச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவான்னு சொன்னது அது நான் தான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கிறத சொல்றதுக்காகத்தான் இதெல்லாம். ஈசா, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் நான் சொல்றான் மிர்சா குலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னால தெஜ்ஜால் வரணும், அந்த யஜூஜ் மஜூஜ் வரணும். அதெல்லாம் வரலையேன்னு கேட்டா ஹதீஸுக்கு மாத்தமா விளக்கம் சொல்றது. அப்ப இடையில ஒரு சிக்கல் ஒன்று வருகிறது. தமிழ்லையும் இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. இடையில ஒரு சிக்கல் என்றா, தெஜ்ஜால் வந்த முதலாவது நாள் 1 வருஷமா இருக்கும், 2வது நாள் 1 மாசமா இருக்கும், 3வது நாள் ஒரு கிழமையா இருக்கும், 4வது நாள் வளமையான நாட்களா இருக்கும். அப்ப தெஜ்ஜால் வந்தாச்சுன்னு சொன்னா அந்த 1 வருஷம் உள்ள ஒரு நாள் இன்னும் வரலையே, 1 மாசம் உள்ள ஒரு நாள் வரலையேன்னு கேட்டா
அதுக்கு மாற்று விளக்கம் ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்ற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் அந்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 5 நேரம் தொழுதா போதுமா